ஹலோ ஒன் ஐம் வெல்கம் டு நாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா, ப்ரீவியஸ் 2 வீடியோவில் வந்துட்டு நான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அந்த படத்தோட ரிவ்யூ போடுறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு இந்த படத்தை மூணா பிடிச்சு ரிவ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு பர்சனல் ஒப்பீனியனா நான் ரிவ்யூ பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே தனி என்னோட தாட்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு எண்ட் கேமோட ஃபுல் ரிவ்யூ இதுக்கப்புறம் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்துட்டு 3 பார்ட்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோல வந்துட்டு கிளைமேக்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? கிளைமேக்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டோனை பாஸ்ட்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த அது என்ன சொல்ல திரும்ப வருவாங்களே இங்க கரண்ட் டைம்ல எனக்கு 2023 வருவாங்களே. இப்போ வந்ததுக்கு அப்புறம் தானே வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஹல்க் வந்துட்டு நைட் எங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹாக்கா இப்போ சாமியா இருப்பாரு. அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நட்டாஷா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சரிங்களா? பிகாஸ் நான் இந்த படத்தை பிடிச்ச காரணம் 3 பார்ட்டா பிடிச்ச காரணம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கான ஒரு படம். இன்ஃபினிட்டி சாகா, ஓகேவா? இன்ஃபினிட்டி சாகாவோட கடைசி படம், அதுவும் வந்துட்டு முக்கியமான படம், ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு படம். ஓகேவா? சந்தோஷம் ஸ்னாப் போட்டு திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்தது. அட் த சேம் டைம் ஒரு பிக் சாக்ரிஃபைஸ். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் நட்டாஷா, அதுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டார்க். அது கடைசியில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி இந்த வீடியோ வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு உள்ளார என்னால் பேச முடியுமா இல்லையான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். பட் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். பட் யாருக்கு பொறுமை இல்லையோ நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் அப் பண்ணி பாருங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. ஓகேவா? நான் மற்ற இதெல்லாம் வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ அப்போ வந்துட்டு நான் கவர் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் சொல்லுறதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் நம்புறேன். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வேற. ஸோ சொல்லாமல் இருக்க முடியல. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ரிவ்யூவில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ கிளைமேக்ஸ் ஆஃப்டர் டைம் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்கேருந்து நம்ம அவங்க ஸ்னாப் போட்டு வர வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் எல்லா அவெஞ்சர்ஸையும் எல்லா வாரியர்ஸும் கூட்டிட்டு வருவார்ல, அவர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி. ஸோ அது வரைக்கும் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் வந்துட்டு சீக்வன்ஸ் போவாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு அந்த டைம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நட்டாஷா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எல்லா அவெஞ்சர்ஸும் வந்துட்டு சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க அங்க. ஓகேவா? அந்த ஐ திங்க் லேக்குன்னு நினைக்கிறேன். அந்த அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டிக்கு வெளியே வந்துட்டு எல்லாம் உட்காந்து ஒரு 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 ஃபியூனரல் மாதிரி அவங்க சோகத்தை வெளிக்காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சோகத்தை வெளிக்காட்டுறது ஒண்ணு இருக்குல்ல, ஓகேவா? 5 விதமான நம்ம துக்கத்தை வெளிக்காட்டுறது. ஓகேவா? இது வந்துட்டு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா சொல்லியிருக்காங்க. அந்த சீன் ஒரு 2 மினிட்ஸ் தான் அங்க வரும். அந்த சீன் வந்து 2 மினிட்ஸ் தான் வரும். நான் சொன்னதுல நட்டாஷா பத்தி பேசுவாங்க. ஓகேவா? அதுல வந்துட்டு 5 விதமான அந்த சோகங்கள் இருக்கும். ஓகேவா? அந்த துக்கங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டினாயல், அதாவது வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. லைக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம திரும்ப இதை மாற்ற முடியும், அவ சாவல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம தோருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை தோருக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து அழுந்துட்டு சோகமா இருப்பாங்க. கேப்டன்லாம் வந்துட்டு உடஞ்சு அழுந்துருவார் லிட்டரலி. ஆப்வியஸ்லி வந்து கிளின்ட் வந்துட்டு அங்க ரொம்ப சோகத்துல இருக்க, ஏன்னா அவர் தான் வந்துட்டு நேரா பார்த்தாரு நம்ம நட்டாஷா விழுந்து சாகுறத. ஓகேவா? ஸோ அதனால அவருக்கு ரொம்ப அந்த இம்பாக்ட்ங்கிறது வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ அதை நீங்க தோருக்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு ஒரு எத்தனையோ இழப்புகளை பார்த்த ஒரு மனுஷன். அவங்க அப்பா, அவங்க அம்மா, தம்பி லோக்கி, அவரோட வேர்ல்டே, அவரோட இடமே அஸ்கார்டே போயிடுச்சு அவர் முன்னுக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு தோர் வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லுவாரு, என்ன எல்லாம் உட்காந்து அழுதுக்கு இருக்கீங்க, அந்த ஸ்டோன் தான் இருக்குல்ல, ஸ்டாம்பை போட்டு திரும்ப வரவை. ஓகேவா? அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அசால்ட்டா சொல்லுவாரு. ஓகேவா? ஒத்துக்க மாட்டாரு. அந்த நட்டாஷா இறந்துட்டா அப்படியே ஒத்துக்க மாட்டாரு. திரும்ப வர வைக்கலாமா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அதை டினைல் பண்ணுவாரு. ஓகேவா? டினைலிங் பண்ணுவாரு. அந்த ஆப்ஷனை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது பெர்ஃபெக்டான இது. ஓகேவா? 5 மெயின் அவெஞ்சர்ஸ் இருக்காங்களே, 5 இப்போ மொத்தம் 6 அவெஞ்சர்ஸ். நட்டாஷா போனதுக்கு அப்புறம் 5 அவெஞ்சர்ஸ். இதை வச்சு அந்த அந்த 5 விதமான அந்த துக்கத்தை வந்துட்டு அழகா வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுல முதல் ஒன்றுதான் தோறு. 2வது வந்து நீங்க எடுத்தீங்கன்னா வந்துட்டு எங்கர். ஓகேவா? கோவம். ஓகேவா? கோவம் யார் கொடுத்துருப்பா? ஆப்வியஸ்லி ஹல்க், ப்ரொஃபசர் ஹல்க். இந்த படத்தை நிறைய பேருக்கு ஹல்க பிடிச்சிருக்காரு, எனக்கு தெரியும். பட் வந்துட்டு அவர் இல்லைன்னா அவரு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்துட்டு அந்த 50% ஒரு இறந்து போன உயிர்களாம் அவர் இல்லைன்னா திரும்ப கொண்டுட்டு வந்திருக்க முடியாது இந்த ஸ்னாப்க்கு அப்புறமா. ரைட்டா? ஸோ அவரும் ஒரு முக்கியமான ரோல் தான். ஓகே? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே? ஸோ
அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த சீன்ல அவருக்கு எந்த டயலாக்கும் இருக்காது. ஓகேவா? எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஹல்க் மட்டும் கோவத்துல அங்க இருக்கிற பெஞ்ச் ஒண்ணு இருக்கும். அத தூக்கி விட்டு வீசுவாரு. அது வந்துட்டு அந்த லேக்க தாண்டி பக்கத்து ஊருக்கு போயிரும். ஓகேவா? சோ அது கோவத்தின் வெளிப்பாடு. அந்த துக்கம், அந்த கோவம் வந்துட்டு இது துக்கத்தோட வெளிப்பாடு. ஓகேவா? எந்த ஒரு ஸ்பீச்லெஸ். ஓகேவா? எந்த ஒரு வார்த்தை டயலாக்ஸ் எதுவுமே இல்லாம அவர் ஆக்ஷன்லயே அவரோட அந்த கோவத்தை காமிச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அதை வந்துட்டு ஹல்க் வச்சு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஹல்க் ஆல்வேஸ் ஆங்கிரி. ஓகேவா? ஸோ அது ரொம்ப கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பார்கனிங். ஓகேவா? பார்கனிங் மீன்ஸ் வந்துட்டு எப்படி சொல்லணும்னா லைக் ஹாக்காய். ஓகேவா? ஹாக்காய் வந்துட்டு நேர்ல பார்த்துருக்காரு. ஓகேவா? ஸோ நேர்ல வந்துட்டு நம்ம நட்டாஷா சாவறத பார்த்துருக்காரு. ஓகேவா? ஆக்சுவலி அவர் இறக்குறதுக்காக போயிருந்தாரு. ரைட்டா? அவர் உருவதுக்காக போயிருந்தாரு. 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. கடைசியில நட்டாஷாவை தான் வந்துட்டு லைக் அந்த அவங்க ஜம்ப் பண்ணி விழுந்துட்டாங்க. அவங்களா தான் வாலண்டியரா வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஓகே. பட் அங்க வந்துட்டு அவரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு இருந்திருக்காரு ஹாக்காய். ஓகேவா? சாவை பார்த்து அவரு எல்லாத்துக்கும் சொல்லுவாரு, இட்ஸ் சப்போஸ் டு மீ. நானா இருந்திருக்கணும், நான் செத்துருக்கணும், அவ செத்துருக்க கூடாது. ஓகேவா? இந்த பார்கனிங் அந்த அர்த்தங்கள் என்னன்னா, ஏன் அவளுக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்திருக்கணும், அவளுக்கு நடந்திருக்க லைக் எனக்கு நடந்திருக்கணும். அப்படி புரியுதா? ஓகேவா? செல்ஃப் பிளேம் கிடையாது. அது லைக் எப்படி சொல்றதுன்னா, நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஓகேவா? நமக்கு பதிலா வேற ஒருத்தர் இறந்துட்டா, நம்ம க்ளோஸ் ஆகிறவங்க நம்மளுக்கு பதிலா அதே சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு பதிலாக நம்ம இருக்கோம்ல, உயிரோட இருக்கோம், நம்மளுக்கு அந்த ஒரு பிளேம் பண்ணிப்போம்னு வச்சுப்போமே. அது பிளேம் கிடையாது, பட் அது பார்கிங் பண்றாரு. ஓகேவா? நீங்க வந்துட்டு நெட்ல போய் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றதோட உங்களுக்கு ஏதாவது புரியும். ஓகேவா? அதை வந்துட்டு ஹாக்காய் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ், ஏன்னா வந்துட்டு அந்த இறப்ப, ஓகேவா, செத்ததை அவர் தான் நேர்ல பார்த்திருக்காரு. ஓகே, ஒரு கரெக்டான ஆப்ஷன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ரெஷன் யார் கொடுத்துருப்பாங்கன்னா, யாருமே எதிர்பார்த்திருக்காரு மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். ஓகேவா? எதுக்குமே உடைய மாட்டாரு. ஓகேவா? இவன் வந்துட்டு பெகி காட்டுற வந்துட்டு இறந்து போனா கூட, ஓகேவா, சிவில் வார்ல அவர் ஒரு மாதிரி உடஞ்சு போனாரா, பட் அவர் அதுக்கப்புறமும் இது ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. ஓகேவா? லீட். ஓகேவா? பட் இது அது வேற லவ் ஸ்டோரி, அது வேற, அவர் தெரியும், அது பாஸ்ட். ஓகேவா? பட் இப்போ அவரோட ஃபேமிலியா இருக்கிற அந்த அவெஞ்சர்ஸ் ஃபேமிலியில ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் மெம்பர்ல வந்துட்டு ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் மனசு லிட்டரலி அவர் ஒரு லீடரே ஒட்டஞ்சி உட்காந்து அழுவாருங்க, கண்ணீர் விடுவாரு. ஓகேவா? அது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு கேப்டன் அமெரிக்காவை அவருக்கு எந்த வேற விதமான துக்கத்தை நீங்க கொடுத்திருந்தாலும் ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருந்திருக்காது என்னைய பொறுத்த வரைக்கும். பட் ஒரு ஸ்ட்ராங்கான மனசன் அவருக்கு ஒரு உடஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து நடிக்க சொல்றாங்க பாருங்க. ஒரு கேப்டன் அமெரிக்கா நம்ம வந்துட்டு போல்டா பார்த்திருப்போம், இஸ் அ லீடர், பட் உட்காந்து அழுவுறது, கண்ணீர் விடுறாரு. அதெல்லாம் பாக்குறப்போ லிட்டரலி நம்மளுக்கு கண்ணீர் வந்துடுது. ஓகேவா? ஆப்வியஸ்லி நம்ம கிறிஸ் எவான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி இருப்பாரு, எல்லாரும் தான் கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேவா? அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மன வருத்தமா இருந்துச்சு. அது வந்துட்டு நம்ம கதையா அது ஒரு படமா பாக்குறப்போ, லைக் வந்துட்டு நம்ம ஒரு மூவி இல்ல ஃபிலிமா பாக்குறப்போ வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? கடைசியா இந்த 5th ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அக்செப்டன்ஸ். ஓகே, அக்செப்டன்ஸ் அது வந்துட்டு கரெக்டா நம்ம அயன்மேன் டோனி ஸ்டாக் அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் வந்து அவர் வந்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மனுஷன். ஓகேவா? எப்பவுமே அவர் வந்துட்டு அட்வான்ஸாக யோசிப்பாரு, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்பாரு. ஒரு மாதிரி எதிர்காலத்துல நம்ம வந்துட்டு ஏதாச்சும் எதிர்காலத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்ப்பு வரப்போகுது, லைக் வந்துட்டு யாராச்சும் அட்டாக் பண்ண போறாங்க, அதுக்கு இப்போ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இப்போ உட்காந்து வந்துட்டு அவர் வந்துட்டு பில்ட் பண்ணுவாரு. ஓகேவா? பாதுகாப்பு, அதுக்கு அந்த பாதுகாப்புக்கு தான் வந்து அந்த ஐடியா வந்துட்டு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்தை சுத்தி ஒரு கவசம் மாதிரி போடலாம், லைக் வந்து அயன் லீஜியன் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஏஐயே உருவாக்கியிருப்பாரு. ஓகேவா? அவர் ஐடியா நீங்க அந்த படத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அக்செப்ட் அதாவது வந்துட்டு அவர் ஃபியூச்சர் நினைக்கிறனால இப்ப நடந்து போச்சு, இதுக்கப்புறம் மோகன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ற ஆளு. ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்துட்டு லைக் நடந்து போச்சு. அவர் சாதாரணமா அவருக்கு டைலாக் கொண்டு வந்திருக்கோம், சாதாரணமாவும் சொல்லியிருக்க மாட்டாரு. லைக் ரொம்ப சோகத்துல, துக்கத்துல, அதிகபட்சமான துக்கத்திலயும் சொல்லியிருக்க மாட்டாரு. லைக் லிட்டரலி அக்செப்ட் இட். ஓகேவா? மாத்த முடியாது, ஸ்டோன் இருந்தாலும் நம்மளால மாத்த முடியாது. அவருக்கு அந்த ஃபேக்ட் தெரியும், சயின்டிபிக்லி அவருக்கு அந்த ஃபேக்ட் தெரியும். ஸோ அதனால வந்துட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவ இறந்துட்டா அக்செப்ட் பண்ணிக்குவோம். பட் அவ இறந்ததுக்கு அவ வந்துட்டு சாக்ரிஃபை பண்ணதுக்கு நம்ம அது வந்துட்டு வேர்த்தா ஆக்குற வரைக்கும் நம்ம வந்துட்டு செய்யணும். ஓகேவா? வேர்த்தா ஆக்கணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அவ எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டா நடத்தி முடிக்கணும். அந்த மைண்ட் செட் அவர் இருப்பாரு. லிட்டரலி வந்துட்டு என்ன சொல்றது, கரெக்டுங்க, பெர்ஃபெக்ட். அந்த 5 விதமான துக்கத்தையும் வெவ்வேறு கேரக்டர்ஸ்க்கு கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சுது
சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லயே வந்துட்டு பின்னிட்டாங்க. ஓகேவா? அது வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க சைக்காலஜி படி. அந்த சீனை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். வெறும் 2 நிமிஷம் சீனு தான். அதை நான் திருப்பி திருப்பி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறப்பாங்க இந்த ஸ்னாப் போடுறதுக்கு. ஸோ நம்ம அயன்மேனோ ஹல்கோ சேர்ந்துட்டு அந்த அவர் செஞ்ச நம்ம அயன்மேன் செஞ்ச அந்த அந்த அவரோட என்ன சொல்றது நானோ கவர்மெண்ட்ல வந்துட்டு ஆறு ஸ்டோன்ஸும் வந்துட்டு அவர் வந்துட்டு அசம்பிள் பண்ணிக்கிறப்பாரு. அங்க வந்துட்டு ஹல்க்கு நம்ம அயன்மேன் உட்காந்துருப்பாரு, பக்கத்துல ராக்கெட் இருப்பாரு. அவர் வந்துட்டு பயன்னு சொல்லிட்டு பயமுத்துவாரு. அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் ரெடி ஆச்சு, ராக்கெட் சொல்லுவாரு ஓகே இந்த கவர்மெண்ட் ரெடி ஆச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப யார் வந்துட்டு இதை வந்துட்டு போட்டுக்கிட்டு ஸ்னாப் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம தோறு நான் இருக்கேன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஓகேவா? அப்புறம் எல்லாம் தடுப்பாங்க. இல்ல நீ சும்மா அப்படி பண்ண முடியாது. அப்புறம் கடுப்பாயிட்டு இல்ல நீ பண்ண விடு ப்ளீஸ் கெஞ்சுவார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வாழ்க்கையில ஒரு விஷயமாச்சும் கரெக்டான ஒரு விஷயம் நல்லதான ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதுக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. நான் யாருன்னு நினைக்கிறேன், என் உடம்புல என்ன ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ரோடி வந்துட்டு சொல்லுவாரு, உங்களுக்கு சாப்பாடு பேர் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாரு. இல்ல என் உடம்புல வந்துட்டு லைட்னிங் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகேவா? பட் ஹல்க் வந்துட்டு அழகா சயின்டிபிக்கலா வந்துட்டு சொல்லுவாரு. லைட்னிங் வந்துட்டு அதோட வீரியத்தை ஒன்றும் அதிகமாக தான் ஆக்கும், இன்னும் ஆபத்தை தான் ஆக்கும் தவிர்த்து உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸருக்கே சொல்லுவாரு, நான் தான் அதுக்கு ஆக்சுவலி நான் இதுக்காக எழுதப்பட்டவன், நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் நீங்க யாரு நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, என்னைய தவிர்த்து சொல்லுவார். அப்புறம் கேப்டன் அமெரிக்காக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு தெரியாது, பட் அந்த அந்த எனர்ஜியோட ரேடியேஷன் வந்துட்டு காமாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 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 ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஒன்று போவோம். ஓகேவா? ஃபோக்கஸ் ஷாட் ஒன்று போவோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் வந்து ஹல்க் தான் காமா ரேடியேஷன்லயே உருவாக்குன ஒரு மான்ஸ்டர் தான் ஹல்க். ஓகேவா? ஸோ காமா ரேடியேஷன் புரியுதா? அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் தான் இதை வெர்த்தின்னு தாண்டி, வெர்த்திலாம் கிடையாது, யாருனால சர்வைவ் பண்ண முடியும். லிட்டரலி தேனோஸை கொல்ற அளவுக்கு போயிடும். அவன் வந்துட்டு தி யூனிவர்ஸ்லி ஸ்ட்ராங்கான ஒரு 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 பீயிங். ஓகேவா? ஒரு ஒரு மனுஷன் சொல்றதோட ஒரு 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 உயிர். ஓகேவா? ஒரு இந்த யூனிவர்ஸ்லயே, இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 1 நீங்க பார்த்துருப்பீங்க, யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கே அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைடு ஒரு மாதிரி எரிஞ்சிடும். ரைட்டா? பார்த்துருப்போம் இன்ஃபினிட்டி வார்ல, சாரி என் கேம்லேயே பார்த்துருப்போம் ஓப்பனிங்லேயே. ஓகேவா? ஸோ யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹல்க் ஸ்னாப் பண்ண போடுவார். போட்ட உடனே அவருக்கு அந்த எஃபெக்ட் தாங்க முடியாது. ஓகேவா? போட்ட உடனே, ஏன்னா ஸ்டானோஸ் தாங்கினா, பட் ப்ரொஃபஸருக்கு ஒரு மாதிரி வீக் ஆகிட்டாரு. அதுலேயே கடுப்பாயிட்டா, என்னடா கேவலமா காமிச்சிருக்கீங்க கடைசி வரைக்கும், எப்போதான்டா எங்க ஹல்க ஸ்ட்ராங்கா காமிப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹல்க் ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிருப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஹல்க பார்த்தப்ப நீங்க கடுப்பாயிருப்பீங்க, எனக்கு புரியுது, பட் வேற வழி இல்லை, காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க போல. ஓகேவா? அதை தொடர்ந்து வந்துட்டு அவர் எப்படியோ வந்துட்டு ஸ்னாப்பை போட்டுருவாரு. எல்லாத்துக்கும் தெரியும். எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்னாப்பை போட்டதுக்கு அப்புறம் அவர் எரிஞ்சு தன்னால வந்துட்டு அவர் கவர்மெண்ட் வந்துட்டு கலங்கிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் அவர் லிட்டில் தாங்க முடியாது, அந்த எரிஞ்சிரு சைட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெபியூலா, நம்ம பாஸ்ட் நெபியூலா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஃபியூச்சர் நெபியூலா வந்துட்டு வேஷம் போட்டு வந்து நம்ம தேனோஸோட 2014 இருக்க தேனோஸோட படையெல்லாம் வந்துட்டு இங்கே கூட்டு வந்துருவாங்க. ஓகேவா? அந்த குவாண்டம் அந்த என்ன சொல்றது பிம் பார்ட்டிகல்ஸ் வழியா வந்துட்டு இங்கே கூட்டு வந்துருவாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் படையை கூட்டு வந்துட்டு ஷிப்பு ஆர்மி எல்லாமே கூட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னாப் போட்டு அது ஒர்க் ஆயிரும். ஓகேவா? ஒர்க் ஆகிட்டு வெளியே வந்துட்டு அயன்மேன் போய் நடந்து போவார். அங்கே வந்துட்டு குருவிங்க சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹாக்காய் கொண்டு அவர் ஃபோனு அடிக்கிறது வந்துட்டு கேட்குது. ஸோ என்னடா போய் பார்க்கும்போது அவர் ஒய்ஃப் அவர் எடுத்து பேசுறாரு, ஹலோ ஹனி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அழுவாரு. ஓகே, 5 வருஷம் ஆச்சு அவர் ஒய்ஃப் குழந்தை வந்துட்டு இறந்து போய் லைக் அப்படிதான் நினைச்சிருக்காரு அவர். இப்போ அவரு சந்தோஷத்துல பேச்சு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா விட்டானா போடுறா குண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து போட்டானுங்க குண்டை. மொத்த அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்துட்டு மொத்தமா போச்சு. ஓகேவா? லிட்டரலி நல்ல வெளிச்சமா இந்த இடம் லிட்டரலி அப்படி டார்க்கா போச்சுங்க. ஓகேவா? உண்மையிலேயே ஒரு ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு யா அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம டேனோஸ் வந்துட்டு வருவார் கீழே சண்டைக்கு வருவார். நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தோர் 3 பேரும் வந்துட்டு 3 பேருக்கும் நடுவில் வந்துட்டு 3 பேருக்கும் இந்த த்ரீயோ அவெஞ்சர்ஸ் விசஸ் தேனோஸ் ஒன்று நடக்கும். அது நல்லா இருக்கும். அந்த ஃபைட் சீன்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தாங்க ஓகேவா ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் கேப்டன் இஸ் வர்த்தி ஃபார் லிஃப்ட். தோரோட ஹேமரை தூக்குறதுக்கான வர்த்தியான பர்சன் கேப்டன் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரிலேட்டட் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சீன், செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது
புல்ல அடிச்சிச்சு. என்னடா பண்றது? கத்திக்கிட்டு தொண்டையே போச்சு அந்த நேரத்துல. தியேட்டர்ல சொல்றேன். செம்மையா எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க சொல்லிட்டு நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருந்தா நம்ம கேப்டன் வைப்ரேன் ஷீல்டு இருக்குல்ல, அது வந்துட்டு அசால்ட்டா நம்ம டேனோஸ் அவரோட பிளேடை வச்சே வந்துட்டு பொழந்து எடுத்துடுவாரு, பாதிக்கு பாதி உடச்சிருவாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி அடி வாங்கிடுவாங்க. ஓகேவா? நம்ம தோரு, கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன்லாம் அடி வாங்கிடுவாரு. நம்ம கேப்டன் மட்டும் அவரோட உடஞ்சு போன ஷீல்டை வச்சுக்கிட்டு, ஓகேவா, உடஞ்சு போன சீனை வச்சுக்கிட்டு நம்ம டேனோஸ் ஆர்மியே வந்துட்டு திரட்டிட்டு வருவோம். எதிர்க்க நிற்பான் நம்ம கேப்டன். இன்னொன்னா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று காமிப்பாங்க. ஒரு 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 வைடு ஷாட் ஒன்று காமிப்பாங்க. இங்க கேப்டன் அமெரிக்கா இருப்பாரு, இங்க வந்துட்டு டேனோஸோட படைகள் நிற்கும், ஒன் வெர்சஸ் த ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், ஒரு ஃப்ரேம் காமிப்பாங்க. பட்டாசா இருந்துச்சுங்க, சீரியஸா செம்மையா இருந்துச்சு. நீங்க அந்த சீனை வந்துட்டு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தெரிச்சிருக்கும், செம்மையா இருந்திருக்கும். நீங்க லேப்டாப், நல்ல ஒரு குவாலிட்டியான லேப்டாப்போ இல்லாட்டி வந்துட்டு டிவில பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த சீன். லிட்டரலி லைவ்லியா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, மறக்காம மிஸ் பண்ண பாருங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு எஸ், அந்த அந்த கேப்ல தான் வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாத்தையும் கூட்டிட்டு இறங்கிடுவாரு களத்துக்கு. எல்லாம் வருவாங்க. வந்துட்டு நம்ம சாம் ஃபால்கன் தான் வருவாரு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம பிளாக் பேந்தர் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வரிசையா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன் எல்லாம் வந்து இறங்குவாங்க. வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேல்கிரி, ஓகேவா, எல்லாம் கூட்டிட்டு இறங்குவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன் தான். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த பிஜிஎம்ஸ் தான் போட்டு செம்மையா செம்ம கூஸ் பண்ணுங்க. அந்த அந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ அந்த விஷயம் பார்க்க நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் உள்ளுக்கு அந்த ஃபெசிலிட்டி கூட மாட்டிப்பாரா, நம்ம ரோடி ராக்கெட் ஹல்க்கு கூட மாட்டிப்பாரா. அங்கே ஆண்ட்மேன் வந்து திரும்பவும் பெருசாகி சிவில் வார்ல பார்த்த மாதிரி திரும்பவும் பெருசாகி கண்டிப்பா ஆண்ட்மேன் அண்ட் வெஸ்ட் அந்த படத்துலயும் பார்த்துருப்பீங்க, பெருசா ஒரு ஜாயின் சைஸ்ல மாறுவார்ல, அதுலயும் வந்துட்டு வருவாரு. வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் மோஸ்ட் கூஸ் பம் சீன் இந்த மூவி கண்டிப்பா சொல்லுவேன், அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி குசுன்னு சொல்லுவாருங்க, அசம்பிள்னு. ஓகேவா? அந்த தோரோட ஹேமர் வந்துட்டு அவர் பிடிச்சதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் மட்டும் கத்தி சொல்லிட்டு அசம்பிள் சொல்லுவாரு. ஓகேவா? நல்லா தான் இருந்துச்சு. எப்படி எல்லாத்துக்கும் கேட்டுச்சு அப்படிதான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. சொன்ன உடனே பிஜிஎம் போடுவானுங்க பாருங்க, அந்த டைட்டில்ல பாக்குறப்போ லிட்டரலி வாவ், என்னடா இது அப்படி இருந்துச்சு. இதுக்காக தான்டா வெயிட் பண்ணோம் எத்தனை வருஷமா நாங்க வந்து லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த ஒரு காட்சிக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிறது எம்சியூ ஃபேன்ஸ் எல்லாமே. அது ஒரு என்ன சொல்ற பெரிய ஒரு ஒரு சீனுங்க, ஒரு சீனு. ஒரு கிட்டத்தட்ட அந்த சீன் வந்துட்டு 16 மினிட்ஸ் இருக்கும் அந்த சண்டை காட்சிகளே வந்து சேர்ந்து. ஓகேவா? அன்டில் அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அயன்மேன் வந்துட்டு இறக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மினிட்ஸ் ஒரு சீனு. ஓகேவா? 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கான ஒரு சீனு பட்டியா இருக்கும், அவ்வளவு டீட்டெயில்டா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் யார் அட்டாக் பண்றாங்க, எப்படி அட்டாக் பண்றாங்க, அது ஒரே ஷாட்ல ஒன்று காமிச்சிருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா தெரியல, கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அந்த சீன் பார்த்தா எல்லாம் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு ஆள அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம அயன்மேன் அந்த ஏலியட் மாதிரி ஒரு விஷயம் ஓடி இருக்கும், அதை குத்துவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு, அதுக்கப்புறம் நம்ம டிராக்ஸ் ஒருத்த பின்னாடி வந்துட்டு கத்தியால வச்சு குத்திக்கிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அயன்மேனும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பெப்பர் ஸ்பாட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புது சூட் செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம அயன்மேன். அது ப்ளூ கலர் சூட்டோ, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரெஸ்கியூ சூட்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க, செம்மையா இருக்கும். அது எல்லாரும் சொல்றேன். ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டருக்கும் செம்ம டீட்டெயில், யாரும் வந்துட்டு அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஷாட்ல எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ அது சொல்லதுக்கு வார்த்தையில பிரம்மாண்டமான ஒரு சீனுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அயன்மேன் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸ்பைடர்மேன் பறந்து வந்து அயன்மேன் கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க ஞாபகம் இருக்கா, நம்ம வந்துட்டு நாங்க அழிஞ்சிட்டோமே, புகையா மாறிட்டோமே, அதுக்கு நம்ம திரும்ப வந்துட்டோம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு மாதிரி சர்க்கிள்லாம் பண்ணியிருந்தா அதுக்குள்ள வந்துட்டு நம்ம அயன்மேன் வந்து கட்டிப்பிடிச்ச ஒரு மாதிரி அவரு எதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும், அது நடந்துச்சுப்பா. அவர் ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் தான் ஒரு உண்டுகோலா இருந்தாரு. நம்ம அயன்மேன் வந்துட்டு அந்த டைம் ஜிபிஎஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அது சக்சஸ் ஆயிடும் தெரிஞ்சோன்னே மற்றது அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஸ்பைடர்மேனுக்காக தான் அவர் இந்த முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா ஆனதால தான் அது ஒர்க்கும் ஆயிடுச்சு. ஸ்பைடர்மேன் வந்துட்டு கிடைச்சிட்டாரு, திரும்ப வந்துட்டாரு. ஓகேவா? அவருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியா இருந்துச்சு. நம்ம டோனி ஸ்டார்க்கு பார்த்தோன்னா கட்டிப்பிடிச்சாரு சொல்ல வார்த்தையெல்லாம் நல்ல ஒரு சீனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்ட்மேனோட வேனு, அதோட ஹார்ன் சவுண்டே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா கெச்சியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஓகேவா? திரும்ப தெரியும் ஆண்ட்மேன் 1லேருந்து அந்த வேன் இருக்கு. அதுலதான் வந்து அந்த குவாண்டம் குட்டியான குவாண்டம் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க ஆண்ட்மேன் அண்ட் வாட்ச்ல நீங்க பாத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு அந்த வேன் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுவாங்க. அந்த தேடுற கேப்ல வந்துட்டு நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு நடுவில் வருவாங்க.
ஓகேவா. ஏன்னா வந்துட்டு சாரி, அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு வாண்டாக்கும் டேனோஸ்க்கும் வந்து ஒரு சண்டை நடக்கும். வாண்டா சொல்லுவாங்க, அது 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 பாஸ்ட் டேனோஸ்னே தெரியாம சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் என்கிட்ட நான் எடுத்துட்ட, எனக்கு இது இருந்த என்கிட்ட எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு உன்னை தெரியவே தெரியாது அசால்ட்டா டேனோஸ் சொல்லுவாரு. அவங்க லிட்டரலி வாண்டா விட்டுருந்தா இல்ல, டேனோஸ் லிட்டரலி நசுக்கி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா தெரியுமா, அப்பதான் தெரிஞ்சு வாண்டா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா டேனோஸ் பிச்சு பிச்சா போட்டிருப்பா. ஓகேவா. பட் வந்துட்டு டேனோஸ் வந்து அந்த ரெயின் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகாலை கொடுத்துட்டு எல்லா ஃபயரும் வந்துட்டு திரும்பவும் அவங்க அட்டாக் பண்ண அந்த நேரத்துல திடீர்னு யாரா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கேப்டன் மார்வல் தேவையான கேமியோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இந்த படத்தை கேப்டன் மார்வல் ஏன்டா வந்தாங்க அப்படிதாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் வந்தாங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்தது ஓப்பனிங் சீன்லேயே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஸ்பேஸுக்கு போய் நம்ம டோனியை வந்துட்டு இங்கே கீழே கூட்டு வந்தது, ஏர்ட்டுக்கு கூட்டு வந்து, அது ஒரு மாசம் கழிச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு அவங்க செக் பண்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிருந்தாங்க நம்ம நட்டாஷா கிட்ட. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்பதாங்க வராங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு டைம் ட்ராவல்லாம் செஞ்சு முடிச்சு இப்பதான் வராங்க. ஓகேவா. சரி வந்துட்டு ஒரு ஃபைட் சீனை வச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கவுன்லேண்ட் எடுத்துட்டு அந்த வேனுக்கு போனோம். அதை அவ எடுத்துட்டு போறதுக்கு சண்டை போடுறதுக்கு வந்துட்டு நம்ம ஹியூமன் சூப்பர் ஹீரோ எல்லாம் சேர்ந்து, ஓகேவா, எல்லாம் லேடிஸா சேர்ந்து, எல்லா லேடிஸ் சூப்பர் ஹீரோ சேர்ந்து ஒரு படம் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது அந்த அந்த பேனல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு காமி புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒக்காண்டால இருந்து ஒரு மொட்டை கேரக்டர் வருவாங்களே, லைக் வந்து நம்ம பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, கீழே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாண்டாவா இருக்கட்டும், ஓகேவா, நம்ம நெபியூலா, நம்ம கெமோரா, நம்ம வாஸ்பு, வேல்கிரி எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது அந்த சீன் செம்மையா இருக்கும். சீரிஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நம்ம டேனோஸ்க்கும் நம்ம கேப்டன் மார்வலுக்கும் ஒரு சண்டை நடக்கும். ஓகேவா. அதான் அந்த நேரத்துல தான் நம்ம வருங்கையிலே நம்ம டேனோஸ் வந்துட்டு அந்த பவர் ஸ்டோனை எடுத்து நம்ம கேப்டன் மார்வல் அட்டாக் பண்ணுவாங்களே. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அயன்மேன் பார்ப்பாரு, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்ப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைலாக்கே இல்லாம ஒரு விரல் பொடிச்சு பண்ணுவாருங்க. கையை எடுத்து இப்படி இப்படி காட்டி விரல ஒன்னா காட்டுவாரு. லைக் வந்துட்டு இந்த 14 மில்லியன் அவுட்கம்ஸ்ல இது ஒண்ணுதான் சான்ஸ், இதை விட்டா சான்ஸே கிடையாது. ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம அயன்மேன் அந்த ஸ்டோன்ஸை வந்துட்டு அந்த கவுண்ட்லெட் எடுக்காம, அந்த கவுண்ட்லெட் அந்த நானோ கவுண்ட்லெட் எடுக்காம ஸ்டோன்ஸை மட்டும் எடுத்துருவாரு. எடுத்து அவருக்குன்னு அவர் சூட்லயே ஒரு கவுண்ட்லெட் செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண. ஸோ செஞ்சுக்கிட்டு லைக் அவரு வந்துட்டு எடுத்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அந்த சீன் எல்லாம் சத்தியமா பார்க்கவே முடியலங்க. சீரியஸா சத்தியமா என்னால பார்க்க முடியல. பிகாஸ் அவ்வளவு ஒரு லைக் மாசா இருந்துச்சு. ஓகேவா. அண்ட் ஐ ஆம் அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டக்கு போடுவாரு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி எல்லாம் தேனோஸோட படங்கள் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சிருவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எல்லாம் டஸ்ட் ஆயிடுவாங்க. கடைசியில் அயன்மேனும் இறந்துருவாரு. ஸோ அதோட படம் முடியுது. ஓகேவா. ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு டிலேட்டட் சீன் இருக்கு, கிட்டத்தட்ட 6 டிலேட்டட் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நான் அடுத்த வீடியோல பேசுறேன், சரிங்களா. ஸோ ஆக்சுவலி நான் எல்லா டிலேட்டட் சீனும் பார்த்தேன், செப்பரேட்டா பார்த்தேன் யூடியூப்ல. இந்த டிலேட்டட் சீன் எனக்கு தோணுச்சு வச்சிருக்கணும்டா, ஏன்டா என்ன இதுக்குடா நீங்க வைக்கல அப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சு. அது என்ன டிலேட்டட் சீன்னா, அயன்மேன் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும், எல்லா அவெஞ்சர்ஸோ எல்லாரும், ஓகேவா, ரெஸ்பெக்ட் பண்ற விதமா எல்லாரும் கீழே முட்டி போட்டு, காலை ஊனி முட்டி போட்டு அவருக்கு ஒரு மாதிரி தலை குனிவாங்க. ஓகே. முட்டி போட்டு ஒரு மாதிரி இப்படி தலை குனிவாங்க. இது தெரிஞ்சு யார் ஸ்டார்ட் பண்ணா? ஹாக்காய் ஸ்டார்ட் பண்ணா. ஓகேவா. ஹாக்காய் கிளின்ட் இருக்கல, அவர் தான் போல கீழே குனிவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து ஈவன் நம்ம கேப்டன் அமெரிக்கா கண்ணீர் விட்டு அழுவாரு, நம்ம தோரும் அழுவாரு, எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வேல்கிரியும் கீழே ரெஸ்பெக்ட் பண்ணுவா எல்லாரும். ஓகேவா. எல்லாரும் அது வந்துட்டு நான் பார்த்த அந்த டிலிட் சீன் எல்லாமே வந்துட்டு சரியா சிஜிலாம் பண்ணாது. ஏன்னா அந்த படத்துல அந்த சீன் வந்துட்டு லைக் டிலீட் பண்ணதே அது அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணாத காரணம் தான். ஓகேவா. ஆக்சுவலி அந்த சீன் வச்சிருக்கணும். எனக்கு உண்மையிலே அந்த சீனை திரும்ப பார்க்கணும் ஆசை இருக்கு. இப்போதான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்துட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களே, தயவு செஞ்சு அந்த ரிலேட்டட் சீன்லாம் உள்ளுக்கு வச்சு, முக்கியமா நான் சொன்ன அந்த டிலேட்டட் சீன் இருக்குல்ல, அதை வச்சு சேர்த்து ரிலீஸ் பண்ணுங்க. பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். மாரி அதோட சீனை பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அயன்மேன் ஃபேன்லாம் யார் இருக்கீங்களோ, ஃபேன்ஸ்லாம் யார் இருக்கீங்களோ, அது அந்த சீனை தேட்டரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். ரைட்டா. ஸோ கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் அயன்மேன் டோனி ஸ்டார்க்கோட ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசி சீன்ஸ் வந்துட்டு சென்ட் ஆஃப் சீனு. ஓகேவா. சென்ட் ஆஃப் சீன் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு. நம்ம டோனி ஃபினரல் எல்லாம் இருப்பாங்க. அவரோட அயன்மேன் வான் இல்லையா காமிச்சாங்க, அவரோட ஹார்ட் ரியாக்டர் இருக்கும்ல, அதை வந்துட்டு தண்ணியில விடுற மாதிரியும், லைக் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஹோலோகிராம் ரெக்கார்ட் ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குற ஒரு விஷயமா வந்துட்டு ஒரு ஹெல்மெட்ல ஹோலோகிராம் ரெக்கார்ட் ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு.
ஓகேவா. லைக் வந்துட்டு நீங்க ஓப்பனிங்ல பார்த்துருப்பீங்க, அவர் மேல மாட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஹெல்மெட்டை வச்சு தான் வந்துட்டு பெப்பர் கிட்ட பேசுறதுக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி கடைசியில் இப்படி தான் சொல்லி முடிச்சிருப்பாங்க. கடைசியாக அவர் ஐ லவ் யூ 3000 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட ஹார்ட் ரேட்டை தண்ணியில் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே ஷாட்ல எல்லாரையும் காமிப்பாங்க, எல்லாரும் அந்த ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரி. ஸ்டார்டிங் கேப்டன் அமெரிக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக நம்ம நிக் ஃபியூரி வரைக்கும் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதோட படம் முடியும்னு கேட்குறீங்கன்னா இன்னும் முடியல. அதெல்லாம் கடைசியாக வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா எல்லா ஸ்டோரிஸும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வரணும். ஓகேவா. அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா ஸ்டோரியில் ரிட்டர்ன் பண்ணுவார். கேப்ல வந்து பெகி கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருப்பாரு. ஓகேவா. ஆக்சுவலி அதனால தான் டாக்டர் டூம் வர போறேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க பார்ப்போம். பட் அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேல அவருக்கு பிள்ளையே பிறந்துருச்சான். என்னடா நடக்குதுங்க அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு. அதனால தான் டாக்டர் டூம் வராது போல. ஸோ பார்த்து தெரிஞ்சுப்போம் படம். சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு ஸ்டோன்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு பெகிக்குள்ள ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 ஒரு எத்தனை வயசுல வர்றாரு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க கீழே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வயசாகி வராது, ஒரு வயசான கேப்டன் அமெரிக்கா நம்ம பார்க்குறோம். சாம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கியா அப்படிலாம் கேட்பாரு. என்னென்ன பார்த்த நீ வந்துட்டு அவளை பத்தி பேச போறேன்னு கேட்பாரு. இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம கேப்டன் அமெரிக்கா. அதுக்கப்புறம் உனக்கு அவனுக்கு கொண்டு வந்திருக்காடா ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு வந்து சாம் கிட்ட கொடுப்பாரு, ஃபல்கன் கிட்ட கொடுப்பாரு. அதாவது சொல்லாம சொல்ற நீ தான் அடுத்த கேப்டன் அமெரிக்கா, நீ தான் எல்லாத்தையும் எல்லாம் பொறுப்பு நீ எடுத்துக்கணும் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாரு. ஆக்சுவலி பக்கி கொடுத்துருக்கணும். பட் அவருக்கு வந்துட்டு சாம் தான் ஒருத்தானவன், சாம் தான் ஒரு பொறுப்பானவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. எந்த நேரத்தில் கொடுத்தான்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒருத்தவங்க கூட சாம் அதாவது ஃபல்கனை கேப்டன் அமெரிக்காவை ஏத்துக்கவே இல்லை. எத்தனை கரெக்டுன்னு சொல்றீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. அதோட படம் முடியுது. இந்த படத்துல ஆக்சுவலி எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனோ இல்லை ஆக்சுவலி. பட் அவெஞ்சர்ஸ் என்கேம் இப்போ ரீரிலீஸ் பண்ண போறாங்க செப்டம்பர்ல. இந்த வருஷம் செப்டம்பர்ல ரிலீஸ் போறாங்க. கண்டிப்பா அந்த படத்துல அந்த ரீரிலீஸ்ல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்காக டைரக்ட்லி லீடா தான் விட போறாங்க. ஓகேவா. படம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் என்கேம்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால தான் ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நம்ம காத்து வந்து பார்ப்போம். சரியா. ஸோ பட் எனிவேஸ், ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தேன்னு தெரியல. இந்த சீன்ஸ்லாம் எத்தனை வாட்டி பார்த்தேன் எனக்கு தெரியல, கணக்கே இல்லை. ரொம்ப நேரம் போச்சு வீடியோ எனக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கிளைமேக்ஸை முடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஆப்வியஸ்லி அவெஞ்சர்ஸ் என்கேமோட ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுறேன். ஏன்னா 3 பாட்டிலே எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல இது, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா தான் இருந்துச்சு அவெஞ்சர்ஸ் என்கேம் திரும்ப பார்க்குறப்போ. பட் இப்போ ஒரு சந்தோஷமும் இருக்கு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் என்கேமுக்கு அப்புறம் தான் டூம்ஸ்டே வரப்போகுது. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ பார்ப்போம் எப்படி வரப்போகுது டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் தாட்ஸ் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு டிசம்பர் சேப்டர்ல இருக்கு. யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையோ, யாரும் ரீவாட்ச் பண்ணிக்கிறீங்க என்ன மாதிரி மறக்காம யாரும் ரீவாட்ச் பண்ணிக்கிறீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ள மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.